Today topic of discussion infection and their classification and mode of transmission. What is infection? Lodgement and multiplication of organism in the tissue of host constitute of infection. இன்ஃபெக்ஷனாக என்னென்னா லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறப்ப அட்டாச்மெண்ட் அதோட மல்டிப்ளிகேஷன் ஆர்கனிசம் வந்து ஹியூமன் பாடியில் வந்து ஹோஸ்ட்டுங்கிறப்ப இங்கே ஹியூமன் பாடி ஆர்கனிசம் வந்து அட்டாச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு ஹியூமனுக்கு வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். இதோட கிளாசிஃபிகேஷன் சொல்லி பார்த்தா ப்ரைமரி இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஆர்கனிசம் வந்து ஹியூமன் பாடியில் என்ட்ரு ஆகிட்டு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறது தான். ஸோ இனிஷியல் இன்ஃபெக்ஷன் வித் ஆர்கனிசம் இன் ஹோஸ்ட் கான்ஸ்டிடியூட் ப்ரைமரி இன்ஃபெக்ஷன். அதாவது எக்ஸ்போஷர் ஆஃப் பேத்தோஜன் ஃபார் ஃபஸ்ட் டைம் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ஃபஸ்ட் டைமாக என்ட்ரு ஆகிட்டு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரைமரி இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட்டு ரீஇன்ஃபெக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தா சப்சீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன் பை சேம் ஆர்கனிசம் இன் த ஹோஸ்ட். ஃபஸ்ட்டு ப்ரைமரி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ண சேம் ஆர்கனிசமே வந்து செகண்ட் டைம் வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறது தான் வந்து ரீஇன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் செகண்டரி இன்ஃபெக்ஷன்? வென் எ ஹோஸ்ட் ஹூஸ் ரெசிஸ்டன்ட் இஸ் லோவர்டு பை ப்ரீ எக்ஸைட்டிங் இன்ஃபெக்சியஸ் டிசீஸ் எ நியூ ஆர்கனிசம் மே செட் அப்பான் இன்ஃபெக்ஷன். இங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் ப்ரைமரி இன்ஃபெக்ஷன் ரீஇன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணதுனால ஹியூமன் பாடி ரெசிஸ்டண்ட் ஆயிரும். இப்போ வந்து நியூ டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் என்ட்ரு ஆகிட்டு ஹியூமனுக்கு வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறது தான் வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன். ஃபோக்கல் இன்ஃபெக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா இன்ஃபெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து காஸ் ஆகும். அந்த லொக்கேஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது தான் வந்து ஃபோக்கல் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் லோக்கலைஸ்டு இன் எ ஸ்பெசிபிக் பார்ட் ஆஃப் தட் பாடி. எக்ஸாம்பிள் டான்சில் மே ஸ்ப்ரெட் டு அனதர் பார்ட் ஆஃப் தட் பாடி. தென் கிராஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எக்ஸ்பெஷலி டு எ ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல் அண்ட் பிளான்ட். டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டேருந்து பேஷண்ட்டுக்கு அல்லாட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் அனிமல்கிட்டேருந்து ஹியூமனுக்கு பிளான்ட்லேருந்து ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது வந்து கிராஸ் இன்ஃபெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ஆஃப்டர் 24 hours கழிச்சு இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகிறது வந்து நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன். சோர்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொல்லி பார்த்தா மென் இஸ் ஹிம்செல்ஃப் எ காமன் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் எ பேஷண்ட் ஆர் எ கேரியர். பேஷண்ட்ங்கிறப்ப அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும், அவங்களுமே அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அதான் கேரியருங்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து மைக்ரோ ஆர்கனிசம் என்று ஆகிருக்கும், அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் வந்து அவங்க ஈஸியாக வந்து டிசீஸை வந்து மற்றவங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. எ பர்சன் that is infected with an infectious agent but shows no symptoms. அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, ஆனால் வந்து ஈஸியாக டிசீஸை வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க தான் கேரியர். கேரியரில் வந்து 4 டைப் இருக்குது. ஹெல்த்தி அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனே வராது. கன்வல்சன்ட்டுங்கிறப்ப அவங்க வந்து ஒரு டைம் வந்து அஃபெக்ட் ஆகுவாங்க, அப்புறம் ரெக்கவர்ட் ஆகிடுவாங்க. டெம்ப்ரவரிங்கிறப்ப லெஸ் தென் 6 months அந்த ஆர்கனிசம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து க்ரானிக் செவரல் இயர்ஸ் ரெஸ்ட் ஆஃப் தர் லைஃப் இருக்கும். அனிமல்ஸ் ரெண்டாவது வந்து சோர்சஸ் வந்து அனிமல்ஸ் ஜூனோட்டிக், அதாவது இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் அனிமல் டு ஹியூமன். மைக்ரோ ஆர்கனிசம் வந்து அனிமல் மூலமாக வந்து ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். எக்ஸாம்பிள் பிளேக் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பிளேக் ஃப்ரம் ரேட்டுக்குலேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ரேபிஸ் ஃப்ரம் டாக்டேட்லேருந்து. புரோட்டோசோவான் இன்ஃபெக்ஷன் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் ஃப்ரம் கேட்டு. தென் ஹெல்மெந்திக் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் டாக். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் கேட் அண்டு டாக், மெயினாக வந்து டெர்மோட்டோஃபைட்ஸ். செகண்ட் சோர்ஸ் வந்து அனிமல்ஸ் ஜூனோட்டிக் டிசீஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்செக்ட் ஆர்த்ரோபோன்மாட் டிசீஸ் காஸ்டு பை பிளட் ஷக்கிங் இன்செக்ட். வெக்டாஸ்ங்கிறப்ப இன்செக்ட் லைக் மஸ்கிட்டோஸ், டிக்ஸ், மிட்ஸ், ஃப்ளைஸ் அண்ட் லைசஸ். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசென்ட்ரி பை ஃப்ளைஸ். மெயினாக வந்து தட் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து மலேரியாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். இங்கே வந்து இன்செக்ட் ஆக்டஸ் எ வெக்டார் இட் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். தென் சாயில் ஆல்சோ சம் parasitic infection like roundworm, hookworm, some the spore of tetanus, then Schistoplasma capsulatum இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. தென் வாட்டர் கண்டாமினேட்டட் வித் பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ், விப்ரியோ காலரே, ஹெப்படைட்டிஸ். தென் ஃபுட் contaminated food may be sources of infection, mainly staphylococcus food poisoning. So
இதெல்லாம் வந்து சோர்சஸ். ஃபைனலாக வந்து மோட் ஆர் மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். டைரக்ட் காண்டாக்ட் மூலமாக சிஃபிலிஸ், கொனீரியா, ட்ரிப்போமா, ட்ராக்கோமா அப்படிங்கிறது வந்து ட்ராக்கோமாங்கிறது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது வந்து மெயினாக ஐ பார்ட்டில் வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். தென் இன்ஹேலேஷன் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸா, டியூபர்குலோசிஸ், ஸ்மால் பேக்ஸ், மீசல்ஸ், மம்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. இன்ஃபெக்ஷன் மூலமாக காலரா, ஃபுட் பாய்சனிங், டிசென்ட்ரி த்ரூ ஹேண்ட்பார்ன். தென் இன்னாகுலேஷன் மூலமாக டெட்டானஸ், ரேபிஸ், ஆர்போ வைரஸ். தென் கஞ்சனிட்டல் மூலமாக சிஃபிலிஸ், ருபெல்லா, லிஸ்டேரியா மோனோசைட்டோஜன், ஸ்டாக்ஸோபிளாஸ்மா, மெகாலிக் இன்க்ளூஷன். தென் laboratory infection, proper care is not taken means during injection time, labor puncture and catheterization timing வந்து ஆர்கனிசம் டிரான்ஸ்மிட் ஆகுது. இன்ஃபெக்ஷன்னா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன்: ப்ரைமரி ரீஇன்ஃபெக்ஷன், செகண்டரி இன்ஃபெக்ஷன், ஃபோக்கல் இன்ஃபெக்ஷன், கிராஸ் இன்ஃபெக்ஷன், தென் நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன். தென் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனில் வந்து மென், animals, insect, soil, water, food. ஃபைனலாக வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், எந்தெந்த மெத்தடில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.